ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் நம்ம காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சென்னை டு காணிப்பாக்கம், சித்தூர் டிஸ்ட்ரிக்குங்க, ஆந்திராவில் இருக்குது. அந்த விலாக் ஃபுல்லாக காட்டுறேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? வளையல் கை ஃபுல்லாக போட்டுன்னு இருக்கிற கண்ணாடி வளையல், அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன். நல்லா இருக்கான்னுட்டு சொல்லுங்கள் எனக்கு. நாங்கள் சாயங்காலம் தான் பசங்க காலேஜ்லேருந்து வந்து தான் நாங்கள் கிளம்புனோம். நைட் ஆயிடுச்சுங்க, எப்படி ஒரு 9:15 என்னவோ ஆயிடுச்சு. பசங்களுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எதுவும் சாப்பிடல. அத்தாவுக்கு வாங்கணுன்னுட்டு அங்கே இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு, அப்போ அதோட காய் அத்தா ஊரில் இருக்காங்க கிராமத்தில். சரி போயிட்டு அத்தாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்புறமா காணிப்பாக்கம் போகலான்னுட்டு ஒரு ஐடியா. அவங்க ஊரில் கிராமத்தில் இருக்காங்க. சரி போயிட்டு நைட்டு தங்கிட்டு அப்புறமா போகலான்னுட்டு அங்கே ரோட் சைடு சூப்பராக காரமாக போட்டுன்னு இருந்தாங்க. சரின்னுட்டு அதெல்லாம் பசங்க சாப்பிட்டாங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு எங்கள் அத்தாவுக்கு எல்லாம் வாங்கிட்டோம். ஸ்வீட்ஸு மிக்சர் எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்புறமா அவங்க கிராமத்தில் இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணுமான்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். நைட் ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு அந்த ரோடெல்லாம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஊருக்குள்ளே வந்துட்டோம். கிராமமுங்க இது. ஆர்கேபேட்டை, திருத்தணி ஆர்கேபேட்டை நடுவில் இருக்குங்க எங்கள் ஊர். உள்ளே 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். போகிறதுக்குள்ளே எங்கள் அத்தா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேரன் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சிறாங்க, பெரியவன் பார்த்துட்டு. அப்புறமா சின்னவனும் பார்த்துட்டு கட்டு பிடிச்சிக்கிட்டு அவன் காலேஜுக்கு போனக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறாங்க. அதனால் டிஸ்டியெல்லாம் கட்டிட்டு கொஞ்சிறாங்க பசங்களை. சரி நைட்டு வாங்கிட்டு போனதெல்லாம் அத்தா கிட்டே கொடுத்துட்டு அவங்க ஏதோ செஞ்சு நின்றாங்க. சாப்பிட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வரத்துக்குள்ளே எங்கள் அத்தா தலை குளிச்சுட்டு போனோன்னதுக்காக அடுப்பில் தண்ணி பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ தான் நம்ம சிட்டியில் கேஸ் மேலே வச்சாலும் கரண்ட் ஸ்டவ்வில் வச்சாலும் அடுப்பில் பற்ற வச்சு தண்ணி குளிக்கிறது அது ஒரு சுகம் சொல்லணும்னா. எங்கள் அத்தா கூட போது கொடுக்குறாங்க. ஹாய் சொல்லுங்கள் அத்தான்னா ஹாய் சொல்கிறாங்க. ஆனாலும் இதெல்லாம் உடம்புக்கு கூட ஸ்ட்ரென்த்து தான். எல்லோரும் தலை குளிச்சுட்டு சாப்பிட்டு 4 பேர் கிளம்பிட்டோம். 5 பேர் எங்கள் அத்தாவோட சேர்த்து. சரி போயிட்டுருக்கோம். எங்கே சொல்லியிருக்கேன் இல்லைங்க, காணிப்பாக்கம் தான் போயிட்டுருக்கோம், சித்தூர் டிஸ்ட்ரிக்கு. ஏன்னா என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு தான். என் பையனுக்கு நான் வேண்டி நின்றேன். சொல்லியிருக்கேன் இல்லை, சின்ன பையனுக்காக இன்ஜினியரிங்கில் சீட்டு வரணுன்னுட்டு வேண்டி நின்றேன். ஸோ டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டான். அதனால் அவனுக்கு மொட்டை அடிக்கணுன்றதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் இது மட்டுமே கிடையாது, பெரிய பையனுக்கு 10th இருந்தாலும் +2 இருந்தாலும் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வரசித்தி விநாயகர், காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அங்கே தான் அடிக்கிறதே. நாங்கள் அவ்வளோ ஒரு சத்தியங்க, நிஜமாகவே. நீங்களும் சாமி நல்லா வேண்டிக்கோங்க. காணிப்பாக்கமில் இருக்காருங்க, சித்தூர் டிஸ்ட்ரிக்கு. நீங்கள் போனாலே சென்னையில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் சித்தூர் போயிட்டீங்கன்னா, சித்தூரில் நீங்கள் கேட்டிங்கன்னா யாராவது சொல்லுவாங்க காணிப்பாக்கம் போனோம் பிள்ளையார் கோவிலுங்கன்னா. அவ்வளோ சத்தியமான கடவுளுங்க. எல்லாம் கொஞ்சம் பிரேக் டைம் மாதிரி கார் வாரம் கட்டிட்டு பசங்க ஏதோ குடிக்கிறாங்க. என்னை குடிக்க சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் குடித்தா கோல்ட் ஆகிடும். காலையில் தலைக்கு வேற குளித்தேன். ஸோ அதனால் இதெல்லாம் நான் குடிக்கவும் மாட்டேன், எனக்கு பிடிக்காது கூட. சரியானிட்டு ரோடு சைடே எவ்வளோ ஓட்டை வடை முறுக்கு போட்டு விற்று நின்றாங்க. அது ஒரு ஷோக்கு மட்டும்தான் வெளியே வச்சுருக்காங்க. உள்ளே இருந்து தான் எடுத்துன்னு வந்தாங்க. அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்காங்க. மிளகு போட்டு அவ்வளோ காரமாக பண்ணியிருக்காங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆந்திரா பார்டர் ஸ்டார்டிங்கில் வண்டி நின்றுட்டு எல்லாம் கொஞ்சம் பிரேக் டைம் மாதிரி வச்சுக்கிட்டோம். நான் எனக்கு மட்டும் இளநீர் குடிக்கலாம்ட்டு தலை குளிச்சுட்டு இளநீர் குளிக்கலாமான்னுட்டு ஒரு டவுட்டு. ஆனாலும் நான் இளநீர்லன்னா டெய்லி அதனால் டெய்லி இளநீர் குடிக்கிறேன் இல்லை. அதான் எவ்வளோ தெரியுமா, ஒரு இளநீர் 25 rupees தாங்க. நம்மளுக்கு சென்னையில் 80 rupees வருது. 2 தேங்காய் குடித்தேன், 50 ரூபா தான் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே கிராமம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் அங்கே கொஞ்சம் தென்னை மரம் அதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். சித்தூர் வந்துட்டோங்க. இது ரயில்வே ஸ்டேஷன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பிரிட்ஜு வருது இல்லைங்க, இதெல்லாம் ஒரு காலத்தில் அக்காவுக்கு இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சின்ன வயசில் இங்கெல்லாம் இந்த சைடெல்லாம் வரும். எங்கள் மாமா எங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறது அதெல்லாம் ஒரு நனவு மாதிரி வந்துடுச்சு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் என்டிஆர் ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அந்த ரவுண்டான மாதிரி திரும்பணும். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் காட்டுறேன். நீங்கள் ஒரு வேளை காணிப்பாக்கம் போனோம் நினச்சிங்கன்னா அது மாதிரி போவீங்கன்னு தான்
சூப்பர் இல்ல. உங்களுக்கு ஒரு வேளை வேணும்னா அங்க சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே, எல்லா டிஃபன் ஐட்டம் எல்லாமே இருக்கு. அப்புறமா ஊருக்குள்ள வந்துட்டோம். சந்தப்பேட்டான்னுட்டு. ஒரு சந்து காட்டுறேன் பாருங்க, ஒரு ஸ்ட்ரீட் மாரி. அதுதான் எங்க அக்கா அவங்க வீடு. உள்ள போனோம். இதோ இந்த சந்துக்கு உள்ள தாங்க வண்டி நிறுத்திட்டாரு. இதெல்லாம் ஓடியிருக்கோம் சின்ன வயசுல. கண்ணாமூச்சி ஆடுவோம், கட்டு ஜாலியா இருந்திருக்கோம் அப்பல்லாம். அந்த உள்ள போயிட்டு அப்படி திரும்பினா அக்கா வீடு வரும். இங்கே ஒரு குழந்தை கிருஷ்ணாஷ்டமிக்கு அந்த கிருஷ்ணர் வேஷம் எல்லாம் போட்டிக்கிட்டு அவங்க அப்பா கோவிலுக்கு கூட்டின்னு வந்து நின்றார். ஹைவே வருது இல்லைங்க, இந்த சைடு போனால் பெங்களூரா, இந்த சைடு போனால் சென்னைன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்தால் காணிப்பாக்கம்னு சொன்னாங்க. நம்ம காணிப்பாக்கம்க்கு உள்ளே வரக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஆச்சி இருக்கும். முன்னாலெல்லாம் ஆச்சி இல்லைங்க நான் போகும்போது. இப்போ ஆச்சி வெளியே கட்டியிருக்காங்க. நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ மெயின் ரோட்லனே ஆச்சி மாதிரி கட்டினது எல்லா பக்தர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் உள்ளே இருக்கிற ஆச்சி. அப்படியே உள்ளே அப்படியே வந்துட்டால் கார் பார்க்கிங் இருக்குங்க. இங்கே தான் கார் பார்க்கிங். அதை இப்போ சூப்பராக திருப்பதி கோவில் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கங்க. நான் 3 வருஷம் முன்னால் 10th மொட்டை அடிக்கும் போது ஜெய்க்கு என் சின்ன பையனுக்கு போனோம். இப்போ பாலிடெக்னிக் முடிச்சுட்டா 3 இயர்ஸ். இப்போ போகிறோம். 3 இயர்ஸ்க்கு எல்லாம் மாறிடுச்சுங்க. அங்கே இருக்கிற க்யூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பிள்ளையார் பார்க்குறோம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ நிம்மதிங்க. நிஜமாகவே நீங்களும் உங்கள் பசங்களுக்காக ஏதாவது வேண்டிக்கணும். பேச்சு சரியாக வரல, படிப்பு சரியாக வரல, உடம்பு சரி, எந்த ஒரு இது கல்யாணம் ஆகலை, ஜாப் கிடைக்கல, எது வேணாலும் நீங்கள் ஒரு சாமி பார்க்காம கூட இருந்திருக்கலாம். மனசில் நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நடக்குங்க. அவர் அவ்வளோ சத்தியமான கடவுள். அப்புறமா மொட்டை அடித்து தான் உள்ள தரிசனத்துக்கு போனோம் இல்லை, அங்கே தலை எல்லாம் நினச்சிட்டு வர சொன்னாங்க. அவரும் அவ்வளோ க்ளீனாக க்ளீனாக மொட்டை ஸ்லோவாக அவ்வளோ க்ளியராக அவரோட ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணாருங்க. நிஜமாகவே அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு எவ்வளோ பயமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டார். ஆனால் அண்ணாமில்லிமான்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளோ க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸ்டாஃப் எல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்கங்க அங்கே. அப்புறம் வெளியே வந்த உடனே நாமம் பொட்டு எல்லாம் வச்சாங்க. பையனுக்கு சந்தனம் எல்லாம் மொட்டைக்கு எல்லாம் தடிச்சு. அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மேலே 12 o'clock வரைக்கும் 12 o'clock மேலே தான் தரிசனம்னு சொன்னாங்க. நாங்கள் வீட்டில் 9க்கு கிளம்பிட்டோம். போனோம், தரிசனம் பார்த்துட்டோம். செம்மையாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அங்கே இருக்கிற லட்டு, புளிஹோரா எல்லா பொட்டலம் எல்லாம் வாங்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் சுவாமி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள் உங்களுக்கு கொடுக்கணுன்னுட்டு நான் மனசார நினச்சிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஆயிடுச்சு எல்லா தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டே வரேன். ஏதோ ஒரு ஃபீல், ஐயோ நம்ம இங்கெல்லாம் சுற்றி இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஆந்திரா இல்லை, அக்கா சித்தூரில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்பப்போ வருவோம் போவோம் அக்கா வீட்டுக்கு. இப்போ அக்கா திருப்பதியில் தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அన్న ஒரு ஃபீலிங் வந்துச்சு. போகும்போது தெரியல, பார்க்குறோன்னு போனோம். வரும்போது ஒரு ஃபீல் ஆகிட்டே வந்துச்சு. அவ்வளோதான், கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. திருப்பி எங்கள் கிராமத்துக்கு தான் வந்துட்டோம். நாளைக்கு வீடியோவில் காவடி ஆடிக்கிறதுக்கு காவடி எடுத்திருக்கோம் புதுசாக பசங்களுக்கு. அந்த விலாக் தான் விட போகிறேன். வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எங்கள் தம்பி பையன் வீட்டுக்குள்ளே இருக்கான். எங்கள் அத்தா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவன் நேராக போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் அத்தா போயிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவன் ஃபஸ்ட் டைமும் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். பயப்படுறான். எங்களை பார்த்துட்டு வாரமாக போய் வாரங்கட்டுறான். அவ்வளோ க்யூட்டான பையங்க, எவ்வளோ சேட்டை பண்ணுறான். அவ்வளோ சிரிப்பு, மூஞ்சி சீரியஸ்ன்றதே இல்லைங்க. எப்போவுமே சிரிச்சா ஃபேஸு தான். அப்படியே அந்த கலை இருக்குது அவன் ஃபேஸில். நிஜமாகவே எனக்கு அவனோட அந்த 5 days இருந்தவங்க எங்கள் மாமியார் ஊரில் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. என் பையன் மொட்டை அடித்தாங்கல்ல, பையனோட மொட்டை பார்க்குறேன், அவனை பார்க்குறேன், மொட்டை பார்க்குறேன், அவனை பார்க்குறாங்க. அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டான். அது பார்த்துட்டு எல்லோரும் நாங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாருங்கள். அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் போனார். ஏன்னா அவர் வாரத்தில் ஒரு வாட்டி வருவார், அவன் தூக்குவான். ஸோ அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் போனார். அவர் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருந்தார். எங்கள் பசங்களெல்லாம் இந்த வயசில் கொஞ்சினதே ஞாபகம் இல்லைங்க. அது அப்படியே வளர்ந்துட்டு வந்துட்டாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா சாயங்காலம் ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் ஏதோ டிஃபன் ஏதோ செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு போங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் சரிங்களா? நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்